வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். டாமன் டியூ அண்ட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த யூனியன் பிரதேசத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதனுடைய முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். டாமன் டியூ இந்த பகுதி குஜராத்தினுடைய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமா இருக்குது. அதே மாதிரி தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த பகுதிகள் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே தனித்தனி யூனியன் பிரதேசங்களா இருந்தது. 2020ஆம் ஆண்டுல இந்த இரண்டையும் ஒரே ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனியன் பிரதேசமா கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்தமா 96 இடங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்து அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது. யார் எவ்வளவு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாமன் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் மாவட்ட பஞ்சாயத்துல 16 இடத்துல பிஜேபி 15 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபல் கவுன்சிலை பொறுத்த மட்டும் 15 இடத்துல 14 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. சார்பஞ்ச் பொறுத்த மட்டும் 16 இடங்கள்ல 15 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது டியூ டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மொத்தமா 8 இடங்கள்லையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த பகுதியை பொறுத்த மட்டும் மாவட்ட பஞ்சாயத்துல 26 இடங்கள்ல 24 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபல் கவுன்சில்ல 15க்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஒரு மேசிவான விக்டரியா நம்ம பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா மாவட்ட பஞ்சாயத்து 50 இடங்கள்ல 47 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபல் கவுன்சில்ல 30 இடங்கள்ல 29 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. டாமன்ல இருக்கக்கூடிய சார்பஞ்ச் இந்த இடத்துல 16 இடங்கள்ல 15 இடங்களை பிஜேபி வென்றிருக்கிறாங்க. ஓவராலா பார்த்தோம்னா 96 இடங்கள்ல 91 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா பார்க்கப்படுகிறது. இது ஒரு மேசிவான விக்டரியா பிஜேபிக்கு பார்க்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப சமீபத்தில் வெளிவந்த டாமன் டியூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த யூனியன் பிரதேசத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். இந்த முடிவுகளும் எல்லா இங்கிலீஷ் நியூஸ் போர்ட்டலினுடைய வெப்சைட்ஸ்ல கிடைக்குது. போய் பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.